அந்த குட்டி பையன் பேர் மார்க் ஜுக்கர்பர்க். அவன் ஒரு ஃபேஸ்புக்குன்ற ஒரு நிறுவனத்தை கண்டுபிடிச்சிருந்தான். அது ஓரளவுக்கு கொஞ்சம் ஹிட் ஆகிட்டு வந்துட்டு இருந்த அந்த டைமில் யாஹூன்னு ஒரு கம்பெனி ஃபேஸ்புக்கை வாங்கிறதுக்காக ஆஃபர் எடுத்து வைக்கிறாங்க. அப்போது மார்க் ஜுக்கர்பர்க் சொன்னார், எனக்கு இந்த டீலில் உடன்பாடு இல்லைன்னு. அப்புறம் இதே மாதிரி அந்த ஃபேஸ்புக் கம்பெனி இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டு வந்தது. அப்போ சுற்றி இருந்த மக்கள்லாம் அவர் நல்ல ஒரு ஐடியாவை எடுத்திருக்காரு, நல்லபடியாக யோசிச்சிருக்கான், நல்ல ஒரு டெசிஷன் எடுத்துகிட்ருக்கான்னு சொல்லி அந்த ஃபேஸ்புக் நிறுவனத்தை ரொம்பவும் பாராட்டினாங்க. அதுவே கொஞ்ச நாள் கழித்து மைக்ரோசாஃப்ட் கிட்டேருந்து ஃபேஸ்புக்கு ஒரு ஆஃபர் வருது. அப்போவும் ஃபேஸ்புக் அவங்க எடுத்த முடிவில் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அவங்க யார் கூடயும் இணையறதா இல்லைன்னு. அப்போ சுற்றி இருந்த மக்கள்லாம், இந்த கிறுக்கு பையன் ரிஸ்க் எடுக்கிறான், இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொன்னாங்க. பட் ஃபைனலி இன்னைக்கு ஃபேஸ்புக் தான் சோஷியல் மீடியா வேர்ல்டையே ஆளுது இல்லையா? இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக். ஸோ அன்னைக்கு மார்க் ஜுக்கர்பர்க் அவரோட லக்குக்காக அவர் சூஸ் பண்ண பாதையில் அவர் ரிஸ்க் எடுத்ததுனால தான் இன்னைக்கு ஒரு பெரிய நிறுவனமான மெட்டா நிறுவனத்தை அவர் ரன் பண்ணிட்டு வராரு. ஸோ நம்மளோட லக்கு நம்ம கூட இருந்தால் நம்ம எடுக்கிற ரிஸ்க்கும் நமக்கு சாதகமாக அமையும் இல்லையா? இதே மாதிரி தான் 1930 ஒரு சின்ன பையன், ஒரு 7 வயசு பையன், அவன் லைப்ரரியிலேருந்து ஒரு புக்கை கடனாக வாங்குகிறான். அந்த புக்கோட பேர் என்னன்னா 1000 ways to make $1000. அந்த புக்கை படித்த அந்த ஒரு சின்ன பையன் சின்னதாக முதல்ல பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். ஹார்ஸ் ரேசிங்கோட டிப் ஷீட்ஸ் எல்லாம் விற்று, அப்புறம் நியூஸ் பேப்பரை விற்று, இந்த மாதிரி பல வகைகளில் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சு அவனோட 11 வயசில் அவனோட மொத்த ஸ்டாக்கை வாங்குகிறான். இப்படி சின்னதாக ஸ்டாக்ஸை வாங்க ஆரம்பித்த அந்த சின்ன பையன் அவனோட 65 வயசில் அமெரிக்காவோட மோஸ்ட் ரிச்சஸ்ட் பர்சன். இப்படி சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி பெருசாக டெவலப் ஆகிற இந்த கால்குலேஷன் பேர் காம்பவுண்ட் கால்குலேட்டிங். இதுவும் பணக்காரன் ஆகிறதுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமான வழின்னு ஆத்தர் சொல்கிறாரு. அப்போ அந்த சின்ன பையன் யாருன்ற டவுட் உங்களுக்கு வரும், கரெக்டா? அந்த சின்ன பையன் பேர் வாரன் பஃபெட். நீங்கள் பார்த்துட்டு இருக்க திரையழகரி, நான் உங்கள் டாக்டர் ஹரிஹரன் ஸ்ரீ. வாங்க புக்கை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இருக்க முடியாதுடா, காது கிழியுமடா, இது பாட்காஸ்ட் சவுண்டே நீ கேளுடா. Just enjoy rasa Erngari takida Erngari kami terdura kata lang solumanda with the Erngari podcast mama. ஒரு பென் பேப்பர் எடுங்க. நான் சொல்கிற கால்குலேஷனை 30 செகண்ட்ஸ்குள்ளே போடுங்க. 8 + 8 + 8 + 8 + 8 + 8 + 8 + 8 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? பரவாயில்லையே, கரெக்டாக சொல்லிட்டீங்க. இப்போது 8 × 8 × 8 × 8 × 8 × 8 × 8 இதோட கால்குலேஷனை வேகமாக போடுங்க பார்க்கலாம். முடியாது, கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? இதே மாதிரி தான் காம்பவுண்ட் கால்குலேட்டிங்கும். ஸோ ஒரு விஷயம் நாட்கள் ஆகும்போது அது எவ்வளோ மடங்காக வளரும் அப்படின்றத யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது.
அன்னைக்கு ஜிமெயில் 1 GB ஸ்டோரேஜ் கேட்கும்போது மைக்ரோசாஃப்டை சேர்ந்த பில் கேட்ஸ் எதுக்கு 1 GB அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் இப்போது ஜிமெயில் கொடுக்குற 15 GB பத்தலன்னு சொல்லி க்ளவுட் ஸ்டோரேஜில் 100 GB வாங்குகிற மக்கள் என்னமோ இருந்துட்டு தானே இருக்காங்க. ஸோ எப்போ எது வளருன்றது நம்மள பாதி பேருக்கு தெரியாது இல்லையா? அன்னைக்கு வாரன் பஃபெட் வாங்கின சின்ன சின்ன ஸ்டாக்ஸ் அவரோட 65 வயசில் அவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் ஆக்குன்னு அவர் யோசித்து பார்த்து அதை கால்குலேட் பண்ணி வாங்கியிருப்பார் இல்லையா? பிட்காயின்ஸ் பற்றி எல்லாரும் யோசிச்சு பாருங்களேன். இப்போது பிட்காயின்ஸ் எவ்வளோ ரேட்டுன்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? லட்சக்கணக்கில் போயிட்டுருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 2010 இதே பிட்காயின்ஸை வெறும் 100 ரூபாய்க்கு வாங்கினார். அதுவும் அவர் கிட்டத்தட்ட ஒரு 50 காயினை 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தார். அப்போ அவர் சொன்னார், கிரிப்டோ கரன்சி பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுதான் ஃப்யூச்சர் அப்படின்னு அவர் அன்றைக்கி சொன்னார். அப்போது நான் வெறும் சின்ன பையன், நான் யோசித்தேன் அது என்ன, அது எங்கேருந்து போய் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு தேடுறேன். பட் எனக்கு அப்போது கிடைக்கல. ஆனால் அதே கிரிப்டோ கரன்சி இன்னைக்கு ரேட்டில் பார்க்கும்போது அவர் வாங்கின அந்த $100, அவர் வாங்கின அந்த 100 ரூபாய் இன்னைக்கு அவருக்கு பல லட்சங்களை தேடி கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட அவர் ஒரு கோடீஸ்வரன் இல்லையா? பட் அன்னைக்கு அவர் சொன்னப்பவே அதை யோசிக்காம நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு நான் ஒரு மில்லியனராக இருந்திருக்கலாம். ஸோ காம்பவுண்ட் கால்குலேட்டிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வாழ்க்கையில் நம்ம பணக்காரனாக ஆகணும்னு ஆசைப்பட்டா இப்போ இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த மாதம் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் போடக்கூடாது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட டென்யூர், அதோட ரிட்டர்ன்ஸ் எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ லேட்டாக வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்லது. இதை தான் ஆத்தர் அந்த புக்கில் சொல்ல வராரு. ஹை ரிட்டர்ன்ஸ்க்காக ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடிய நம்ம அதை சீக்கிரத்திலே சம்பாதிக்கணும் அப்படின்ற ஐடியாக்குள்ளே போகிறது ரொம்ப பெரிய தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு ஆத்தர் சொல்ல வராரு. ஸோ எப்போ எது பூம் ஆகும், எது இன்ஃப்ளேஷன் ஆகும், எதில் மார்க்கெட் ரைஸ் ஆகுன்றத நம்ம கெஸ் பண்ணி கால்குலேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்கிற ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே நமக்கு உருவாக்கி தரலாம் அப்படின்னு ஆத்தர் சொல்ல வராரு. ஒரு பணக்காரன் பணம் சம்பாதிக்கிறதுனால பணக்காரனாக இருக்கானா, இல்லை பணத்தை பத்திரமா வச்சுக்கிறதுனால அவன் பணக்காரனாக இருக்கானா? 5வது கீ பாயிண்ட், கெட்டிங் வெல்தி அண்ட் ஸ்டேயிங் இன் வெல்தி. லிவர்மோர் அப்படின்னு கூடிய ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டர் ஒருத்தர் பற்றின ஒரு கதை. கிட்டத்தட்ட 1920 ஸ்டாக் மார்க்கெட் மொத்தம் கிராஷ் ஆகுது. அப்போ அந்த ஊரில் இருக்க பல பேர் சூசைட் பண்ணி செத்து போகிறாங்க. ஆனால் பை காட்ஸ் கிரேஸ் ஒரு மிராக்கல்னால லிவர்மோர் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்லேருந்து அவருக்கு கிட்டத்தட்ட 3 மில்லியன் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிது. உலகத்தில் இருக்க எல்லாரும் அழுதுட்டு இருந்த அந்த டைமில் அவர் மட்டும் அந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷில் ஒன்றுமே ஆகாமல் ஜாலியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வர்றாரு. அதை பார்த்து அவர் ரொம்ப பெருமையாக ஒரு ஃபேமிலியோட சந்தோஷமாக சிரித்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்க அந்த டைமில் அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார்னா, இஷ்டத்துக்கு அவர் ஹை ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 1930s அவரோட ஸ்டாக்ஸ் மறுபடியும் கிராஷ் ஆகுது. மிகப்பெரிய லாஸ் அவர் ஃபேஸ் பண்ணுறாரு. கடைசியில் அவர் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. இதிலேருந்து நமக்கு தெரிகிற விஷயம் என்னென்னா, 1920 ஸ்டாக் மார்க்கெட் கிராஷில்
அதில் இறந்து போன பல பேர் பண்ண அதே தப்பை தான் இவரும் பண்ணியிருக்காரு. ஒரு பணக்காரனாகி நம்ம பயங்கரமான ரிட்டர்ன்ஸை கையில் வச்சிருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதை விட ஹை ரிட்டர்ன்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஏற்படக்கூடிய லாஸை பற்றியும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இங்கே கிட்டத்தட்ட லிவர்மோர் பண்ணக்கூடிய தப்பு அதே தான். அதாவது 1920s கிராஷில் அங்கே இருந்தக்கூடிய சூசைட் பண்ணிக்கிட்ட இன்வெஸ்டர்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணாங்களோ அதை வச்சு அவரோட லாஸ் ஏற்பட்டாலும் அந்த லாஸ் ஈடு கட்டுற அளவுக்கு பணத்தை சேமித்து வச்சுட்டு மிச்சம் இருக்க ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார்னா அவர் அவ்வளோ பெரிய ஒரு லாஸை சந்திச்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை, அவர் சூசைட் பண்ணிக்க வேண்டிய நிலைமையும் இல்லை. இதில் ஆத்தர் சொல்ல வர விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறது எப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஆனால் அந்த பணத்தை வச்சு எப்படி வாழணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியாமல் போச்சு. ஒரு பணம் போதையை தரும். அந்த போதையை தரும்போது அந்த பணத்தை ஒன்று அதிகம் சம்பாதிக்கணும்னு நமக்கு தோண ஆரம்பிக்கணும். ஆனால் அந்த பணம் நம்மளை ஆளுதா, நம்ம அந்த பணத்தை ஆள்றோமா அப்படின்ற தெளிவு என்றைக்குமே நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்றது தான் ஆத்தர் சொல்ல வர்றாரு. நம்ம ஒரு பணத்தை சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அந்த பணத்தை எப்போ எப்படி எதுக்காக செலவு பண்ணுறோம், எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சு செலவு பண்ணாலே நம்ம வாழ்க்கையோட உசுரை காப்பாற்றிக்கலாம் இல்லையா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா எப்பவுமே ஹை ரிஸ்காக இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணுறத விட லெஸ்ஸர் ரிஸ்க் அண்ட் லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் இது என்றைக்குமே ரொம்ப என்டேஞ்சரஸ் சுச்சுவேஷன்ஸை நம்ம வாழ்க்கையில ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இதன் மூலமாக ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒன்று பெருசாக லாஸ் பண்ண போகிறத முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு பேர் ரவுடிசம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. நம்மளை காப்பாற்றிக்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை சேஃபாக பண்ணுறதுல தப்பே இல்லை அப்படின்னு ஆத்தர் சொல்ல வர்றாரு. அடுத்த 3 பாயிண்ட்டை நம்ம தெளிவாக அடுத்த ஒரு எபிசோடில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ஹரிஹரன் ஸ்ரீ. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ரகரி. நம்ம பார்த்துட்ருக்க புக்கோட பேர் த சைக்காலஜி ஆஃப் மணி பை மார்கன் ஹசன். Just enjoy it.